பவர் ரேஞ்சர் டைனோ தண்டர். உங்ககிட்ட இதை செயல்படுத்துற சக்தி இருக்கா? மேனேஜம் இருக்கிற வரைக்கும் எந்த கவலையுமே இல்ல. இந்த சக்தியெல்லாம் எடுக்க போற எல்சா. ஆமா, இது எல்சா தானே? இந்த பேரை சொல்லிதான் இந்த பிராணியை கூப்பிட்டுச்சு. நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுதான் எங்க அப்பா எங்க? உனக்கு நான் என்ன வேணும்னாலும் தரேன். மெசகா அக்கா அந்த ஜெம் வேணும். எனக்கு எங்க அப்பா வேணும். ஜெம்ம குடுக்கிற சகல போஸ்டர்ல நான் திறந்து விட்டுறேன். மெசகாக்கு என்னன்னா அவனுக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. நம்ம செல்ட்ராக்ஸ முடிக்க வேண்டியிருக்கு. டாக்டர், என்னது இங்க என்னாச்சு? எல்சா, இது என்ன? இது ஒரு பிளாக் பாக்ஸ். இது செக்யூரிட்டி கேமராவை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடந்திருக்குன்னு இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் ஏன் தப்பு தான். எல்லாத்தையும் நான் நிறுத்தி இருக்கணும். இங்க நடந்த எதுக்குமே நீங்க பொறுப்பு இல்ல டாட். ட்ரெண்ட் சொல்றது சரிதான். இந்த பிரச்சனை எனக்கும் ஸ்மெட்டிக்கும் தான். இதுல உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் மெசகாக் தான். அவனை எது உருவாக்குது. நடந்திருந்தாலும் அதுக்கு பொறுப்பு நீ இல்ல, மெசகாக் இப்ப இல்ல. அதனால நம்ம கொஞ்சம் நிம்மதியா மூச்சு விடலாம். இப்ப என்ன பண்றது? நம்ம பவர்ஸ் நம்ம திரும்ப கொடுக்கறோமா என்ன? இல்ல, செல்ட்ராக்ஸ், நான் சொல்றத நம்ப. மெசகாக் செத்து போயிட்டான். நான் நிச்சயமா டாக்டர் ஒலிவர் கிட்ட யாருக்கிட்டையும் நீ பேச தேவையில்லை. இனிமே என்னோட பேச்சு மட்டும் தான் ஈடுபடும். அங்க பாரு, பழி வாங்குறதுல எந்த லாபமும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலையா இன்னும்? நான் என்ன வேலையை விட்டு எடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப யோசிச்சு தயார் பண்ணதுதான் இந்த ஆயுதம். இனி எதை பத்தியும் யோசிக்க உன்னால மாட்டேன். பவர் ரேஞ்சர்ஸை என்னைக்குமே தோக்கடிக்க முடியாது. அவங்களோட புது ஆயுதத்துல மெசகாக் என்ன பண்ணிருக்காருன்னு உனக்கு தெரியாது. என்கிட்ட இருக்கிற ஆயுதம் மெசகா கிட்ட இல்ல. இனிமே என்ன யாரும் ஒண்ணு பண்ண முடியாது. ஓகே, நான் வந்துட்டேன். சொல்ல கேசரி, என்ன? பவர் ரேஞ்சர்ஸ் பத்தி காலையில சாயங்காலம் எப்பவுமே யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஏன் முடி மாதிரி உன் முடியும் ஆகும். ஓ நோ ப்ராப்ளம். முடி பழையபடி சூப்பரா ஷைனிங்கா மாறிடும். அதுக்கு நீ இத பாக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட பேசணும். மேட்டர் கொஞ்சம் சீரியஸ். அதனால நீயும் சீரியஸா கேக்குறியா? எனக்காக இடம் பிடிச்சு வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அங்க பாருங்க, அது என்னது? என்ன எதிர்த்து போராடுங்க பவர் ரேஞ்சர்ஸ். டாக்டர், செல்ட்ராக்ஸ் கிடைச்சிட்டான். ஆனா அவன் பார்ட்டி என்ஜாய் பண்ணுவான்னு எனக்கு தோணல. நீ ரேஞ்சரா மாதிரி அங்கேயே இரு. ஓகே. டைனோ தண்டம் பொங்கரம். அவனோட வெப்பனை பாருங்களேன். பவர் ரேஞ்சர்ஸ் மரியாதையா தோல்வியை ஒத்துக்கங்க. இல்லன்னா நான் தூக்கிட்டு வந்தவளை முடிச்சிருவேன். அவ எல்சாவை தான் பிடிச்சு வச்சிருக்கான். ரொம்ப சரியா சொன்ன. நீங்க அழிய போறத அவ பார்க்க போறா. ட்ரிப்டான், கொஞ்சம் என்னோட விளையாட்டை காட்டுறா. ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்கான். இந்த ட்ரிப் டாய்ஸ் உன்னால சமாளிக்க முடியுமா? முடியும். நீங்க எல்லா சோர்ஸையும் கூப்பிடுங்க. நான் போய் எல்சாவை கூட்டிட்டு வரேன். ஓகே. டைனோசார். நான் உள்ள போறேன். நாங்களும் ரெடியா இருக்கோம். எல்சா, டாமி, நான் இங்க இருக்கேன். நான் இதோ வரேன். டாமி, பயப்படாத. நான் டாக்டர் ஆலிவருக்கு ஹெல்ப் பண்ண போறேன். இரா, டாக்டர் ஆலிவர், ஈதன், நீ மெசகாக்கோட கனெக்ட் பண்ண முடியுமா? இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. மேகசான், மேகசான்.
எல்சா, சாமி நான் இதோ இப்ப வரேன். என்னதான் நீ போயிடுவியா? ஐயா My extra power. நீயும் நானும் தனிமையில தாமே. ஹீரா, நீ எல்சாவை எங்க கொஞ்சம் பாக்குறியா? ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளதா இருக்கேன். இப்ப நாங்க வெளியே வரோம். சபாஷ் கீரா. வந்துட்டீங்களா அத்தான்? வாங்க போலாம். நீங்க எங்கேயும் போக முடியாது. இங்க என்ன நடக்குது? எனக்கும் தெரியல. அத நாம இங்க இருந்து வெளியேற்றி ஆகணும். அதுவும் இப்பவே. ஒரு நிமிஷம் இரு ஈதன், எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. என்னங்களா? இருந்து போயிடுங்க. வாங்க. இனிமே உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ உண்மையிலேயே சாதிச்சுட்ட கீரா. நான் உன்னை விட மாட்டேன். இப்ப நான் இங்க இருந்து வெளியே போய் ஆகணும். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நீங்க என்ன சுலபமா தப்பிச்சிடலான்னு கனவு காண்றீங்களா? இதுதான் உன் கடைசி நாள் டாமே. நீ ஏன் கூடவே இருக்கிறா? கண்டிப்பா. கார்னர், இப்ப உனக்கு எல்லா சோர்ஸோட உதவியும் தேவை. அப்படியே செய்றேன். டைனோசர் ஃபுல் பவர். நாம கலக்கிட்டோம். அது இது எப்படி சாத்தியமாச்சு? மறுபடியும் வந்திருக்கு. நீ சோர்ஸ இரையா கொடுக்க வேண்டிய நேரம் அது. ஆனா ஏன்? என்னால முடியாது ஒலிவர். நீ கொடுத்தது ஆகணும். இதுதான் ஒரே வழி. ஓகே. எங்கேஜ் ஆட்டோ டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குட் பை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க முதல்ல வெளியே வாங்க. Friends? இல்ல. ஆனா அவங்க ரெண்டு பேரும் எங்க? நீங்க ரெண்டு பேரும் கலக்கிட்டீங்க. ஆனா நம்மளோட ஜோர்ஜ் அதுங்க அழிஞ்சிருச்சுங்க. அது ஒண்ணுதான் வழி. என்ன செய்யணுமோ அதை சரியா செஞ்சுக்க. உண்மைதான். இல்லனா அவங்க தடுத்திருக்க முடியாது. அப்ப இதோட எல்லாமே முடிஞ்சதுன்னு சொல்ல வரீங்களா? நிச்சயமா இல்ல. இப்பதான் எல்லாமே ஆரம்பிச்சு. திரும்ப திரும்ப இவன் ஏன் தான் வரானே தெரிய மாட்டேங்குது. என்னோட புது உலகத்தை உருவாக்குற திட்டத்தை நீ முழுசும் வீணாக்கிட்ட. ஆனா டைனோஜம்ஸோட சக்தியை நான் எனக்குள்ள சேர்த்து வச்சிருக்கேன். அதோட உதவியால என்னோட முழு உருவத்தையே கூட நான் மாத்துவேன். உங்க கூட போட போற கடைசி சண்டையில என்னோட உருவத்தை நீங்க இப்ப பாருங்க.
நீங்க இங்கிருந்து முதல்ல பின்னாடி போங்க. இன்னொரு போராட்டத்துக்கு தயாரா இருக்கீங்களா? கண்டிப்பா. ரெடி 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 ரெடி. ஒயிட் ரேஞ்சர் டைனோ பவர். யா சேர பவர் ராக்கி பவர். டிராகன் பவர். கதை முடிய போது. இது கேட்ட டாக்டர் ஆலிவர். ஹேய், இங்க கொஞ்சம் பாரு. யா இவரை நான் பாத்துக்கிறேன். Holograph fight. டெவின், அது அந்த பக்கம். சாதா அடியில சரவணி கொடுக்கிற பேடலைசர் மவுண்ட். Engage. Fire bomber. Get it. Bad is gone. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ண கார்னர். இவன் இன்னும் சாகல. அவ உருவத்தை ரெண்டாக்குறான். இப்ப நம்ம என்ன பண்றது? இவன் இத்தனை பேரா பிரிஞ்சிருக்கானே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முழு சக்தியும் பயன்படுத்தி ஆகணும். இதை தவிர வேற வழி இல்லை. ஓகே சரி ஓகே. வா கார்னர். எனக்குள்ள இருக்கிற ஜம் சக்தியை அழைக்கிறேன். எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்கு. ஆமா, நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமால, அது போயிடுச்சு. பவர் தீந்துருச்சு. மெசக்காக்கு அடிச்ச உடனே ஜம்மோட சக்தி போயிடுச்சு. அப்படின்னா இது எல்லாமே புராதன வஸ்துக்களா இருக்கும். மியூசியம்ல பார்க்க நல்லா இருக்கும். ஹலோ ரேஞ்சர்ஸ். எல்லாமே தெரிஞ்சிடுச்சா? எனக்கு இது எப்பயோ தெரியும். இவதான் கண்ணால பாக்கணும்னு ஆசைப்பட்டாதான் கூட்டு வந்தேன். ஆமா, இங்க வந்த உடனே இதெல்லாம் நம்புறேன் நானு. மெதுவா. நல்லா இருக்கு. அப்புறம் இந்த விஷயம் எல்லாமே இந்த கேசட்குள்ள இருக்கு. இந்த கேசட் ஒரு ரிப்போர்ட்டரோட வாழ்க்கையை மாத்திடும். நீ இந்த கேசட் வெளியே வந்தா எங்க நிலம் என்ன ஆகுன்னு யோசிச்சியா? தெரியும். இது உங்ககிட்ட தான் இருக்கணும். ஒரு நிமிஷம், கேசரி நீ இதை திருப்பி கொடுக்கற? உனக்கு வேண்டாமா? ஏன்னா நீங்களா என்னோட ஃப்ரெண்ட்ஸ். என்னோட ஃபியூச்சருக்காக உங்களோட வாழ்க்கையை அழிக்க நான் விரும்பல. நீங்க எங்களுக்காக நிறைய செஞ்சிருக்கீங்க.
நீ ரொம்ப நல்லவ கேசரி, அது எனக்கு எப்பவோ தெரியும். அதோட உங்களோட உதவியால அதை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நாங்க கிளம்புற டைம் வந்துருச்சு. ஆமாமா, எங்களுக்கு பார்ட்டி இருக்குதே. கடைசியில இவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களா மாறிட்டாங்க. வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கணும், அதாவது காரசாரமா இருக்கணும். ஆமா, உங்க வாழ்க்கை நார்மல் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க பழைய வாழ்க்கைக்கு போக மாட்டீங்க. வாவ், எவ்வளவு அற்புதமா இருக்குல்ல. நீங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க் யூ சோ மச் ஹேலி. இந்த பிரஸ் கமிட்டி சார்பா நான் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஹேலி. இதுதான் என்னோட புது எல்லாருக்கும் பிடிச்ச கேசரி. நீங்க ரேஜஸ் கிட்ட நடந்துட்ட விதம் கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நல்ல ரிப்போர்ட்டருக்கு எப்ப எப்படி நடந்துக்கணும்னு நல்லாவே தெரியும். ஹே ஈதன், hey friend. ஞாபகம் இருக்கா கிறிஸ்ட்? இவங்க பொண்ணோடவா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. அந்த மரத்து பொண்ணு தானே? சரியா ஞாபகம் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் வேணுமா? கூலிங்கா கொண்டு வா. ஓகே. ஹேய், அந்த மர பொண்ணு உன் கூட எப்போ சமாதானமானா? இந்த சத்தத்தை தான் உன்கிட்ட மறைச்சு வச்சேன். எப்படியோ பரவாயில்ல, ஒரு பொண்ணை நீ கரெக்ட் பண்ணிட்ட. சரி, நீங்க என்ன பண்ற? டான்ஸ்னா பிடிக்காது, அது பெஸ்ட்னு சொன்ன மாதிரி இருக்கு. நான் இந்த பார்ட்டி வச்சு புதுசா சீரியல்ஸ் ஏதாச்சும் பண்ணலான்னு. ஹே, இது உனக்கு. தேங்க் யூ. ஓ ஹாய், ஈத்தன் உன்னை பத்தி என்கிட்ட சொல்லிருக்கா. நீ கார்னர் தானே? கண்டிப்பா சொல்லிருப்பா. உன் ஃப்ரெண்ட் கீரா எங்க? அவளையும் மீட் பண்ணணும். அவளை பார்த்த ஞாபகமே எனக்கு இல்லையே. அவ ஒருவான் எனக்கு நம்பிக்கையே இல்ல, ஏன்னா அவளுக்கு துணையே இல்லன்னு சொன்னா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். ஓகே ட்ரெண்ட், ஃபியூச்சரை பத்தி என்ன யோசிச்சிருக்க? ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம்னு இருக்கேன். அடுத்த வாரம் ஆக்ஸ்போர்ட்ல சேரலாம்னு இருக்கேன். உண்மையாவா? இதுல உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? எனக்கு சந்தோஷம் மட்டும்தான். நீ என்ன நினைக்கிற டாமி? நீ உன்னோட லைஃப இதுக்கப்புறம் எங்க ஸ்பெண்ட் பண்ணலாம் இருக்க? நான் இதே ஸ்கூல்ல இருக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நிம்மதியான வாழ்க்கை. அவ்வளவு ஆசைப்படாதீங்க. புது பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டேன். ஸ்கூலுக்கு அது நல்லதானே? எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஏன் இந்த புது பிரின்சிபல் என் கூட டான்ஸ் ஆட வரக்கூடாது? எனக்கும் சந்தோஷம்தான். நான் கிளம்புறேன். இப்பவே வா. புது பேண்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா? ஓ ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இத மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். போன வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய பிரச்சனைகளை சந்திச்சோம். வேற ஸ்கூல்ல இதெல்லாம் சாத்தியமே இல்ல. நம்ம சாதிச்சோம். எல்லாரும் ஒன்னா இருந்தோம். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைய இரவு சங்கீத இரவு. இன்னைக்கு நமக்காக பாட இருப்பது அவங்க யார் தெரியுமா? நம்ம கீரா தான்.